ஹாய் தளபதியான்னு சொல்லட்டும் மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் செய்திகளை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாகியும் ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதாவது தமிழகத்தில் இதுவரைக்கும் நடக்காத பல அதிரடி மாற்றங்களையும் அதிரடி சட்டங்களையும் தான் ஏற்றிருக்காரு. ஸோ குறிப்பாக பார்க்கணும்னா, அதாவது டாஸ்மார்க்கில் 10 ரூபா கூடுதல் வாங்குறது, 10 மணிக்கு மேலே கடைகள் இருக்கிறது, ஸோ பிளாக்கில் வந்து சரக்கு விற்கிறது போன்ற அதிரடி மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் முறை நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முதல் கொண்டு உடனுக்குடனே வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறது, இதுவே வந்து தமிழகத்தில் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கோவையில் 10 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்திய நிலையில் ஸோ மக்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆட்சியில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நம்ம தளபதி ஆட்சியை வந்து குறை கூறும் நேரத்தில் இருக்கும்போது, தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்று முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த முடியாத முதல்வர் தான் நமக்கு வாய்த்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அரசியல் மட்டுமே ஆளுங்கட்சி ஈடுபடுகிறது. ஸோ அதாவது ரீல்ஸ் அரசியல் மட்டுமே வந்து நம்ம தளபதி விஜய் செய்கிறதாகவும், ஸோ வந்து ரீல்ஸ் அரசியல் செய்யாமல் ரியல் அரசியல் செய்யணும், ஸோ மக்களை வந்து நேரடியாக சந்தித்து ஸோ எல்லா விஷயங்களையும் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரீல்ஸ் அரசியலை வச்சு தான் வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் வந்து நம்ம தளபதி விஜய் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஸோ கூடிய விரைவிலே வந்து, அதாவது தமிழகத்தில் நம்ம தளபதி பதவியேற்று 10 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் கூடிய விரைவில் இந்த ரீல்ஸ் ஆட்சி மூலிமா தான் பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.